أعوذ بالله من الشيطان الرجيم أو تقول لو أن الله هداني لكنت من المتقين أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين بلى قد جاءتك آياتي فكذبت بها واستكبرت وكنت من الكافرين ويوم القيامة ترى الذين كذبوا على الله وجوههم مسودة أليس في جهنم مثوى للمتكبرين وينجي الله الذين اتقوا بمفازتهم لا يمسهم السوء ولا هم يحزنون الله خالق كل شيء وهو على كل شيء وكيل له مقاليد السماوات والأرض والذين كفروا بآيات الله أولئك هم الخاسرون قل أفغير الله تأمروني أعبد أيها الجاهلون ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين بل الله فاعبد وكن من الشاكرين. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நான் பயபக்தியுடையவர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது வேதனையை அது காணும் சமயத்தில் நிச்சயமாக எனக்கு உலகத்திற்கு திரும்பி செல்லுதல் இருக்குமானால் நான் நன்மை செய்வோரில் உள்ளவனாகி விடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும், ஏன் இல்லை, திட்டமாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, பின்னர் நீ அவற்றை பொய்யாக்கினாய், கர்வமும் கொண்டாய், அதனை நிராகரிப்பவர்களில் உள்ளவனாகவும் இருந்தாய் என்று அல்லாஹ் கூறுவான். இன்னும் நபியே, அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்தார்களே, அத்தகையோரை அவர்களுடைய முகங்கள் மறுமை நாளில் கருப்பாக்கப்பட்டவையாக இருப்பதை நீர் காண்பீர். கர்வம் கொண்டிருந்தவர்களுக்கு தங்குமிடம் நரகத்தில் இல்லையா? இன்னும் அல்லாஹ்வை பயந்து பாவம் செய்வதிலிருந்து விலகிக் கொண்டார்களே, அத்தகையோரை அவர்களின் வெற்றியை கொண்டு அல்லாஹ் ஈடேற்றுவான். தீமை அவர்களை தொடாது, அவர்கள் கவலையடையவும் மாட்டார்கள். அல்லாஹ்வே ஒவ்வொரு பொருளையும் படைக்கின்றவன், அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் பொறுப்பாளனும் ஆவான். வானங்கள் மற்றும் பூமியின் களஞ்சியங்களின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. இன்னும் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்கள் தாம் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாவர். நபியே, நீர் கூறுவீராக, அறிவீனர்களே, அல்லாஹ் அல்லாததை நான் வணங்க வேண்டும் என்று நிச்சயமாக என்னை நீங்கள் ஏவுகின்றீர்களா? நபியே, நீர் இணை வைத்தால் நிச்சயமாக உம்முடைய செயல்கள் யாவும் அழிந்துவிடும்.
நிச்சயமாக நீர் நஷ்டமடைபவர்களிலும் ஆகிவிடுவீர் என உமக்கும் உமக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வகை அறிவிக்கப்பட்டது. ஆகவே நீர் அல்லாஹ்வையே வணங்குவீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் நீர் ஆகிவிடுவீராக. சதகல்லாஹுல் அஸீம். எமது மீராவோடை மீரா ஜும்மா பள்ளி வாயிலானது கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் கல்குடா தொகுதியில் அமைந்துள்ளது. எமது மீராவோடை இந்த பள்ளிவாசலானது 400 வருடகால பழமை வாய்ந்த பள்ளி வாயிலாகும். இந்த எமது பள்ளி வாயிலின் கீழ் 6 பள்ளி வாயில்கள் இயங்குகின்றன. அதில் ஒன்று செம்மண்ணோடை, பதுரியா, மாஞ்சோலை, மீராவோடை போன்ற பிரதேசங்களில் எமது பள்ளி வாயல் மூலம் அங்கு வந்த பள்ளி வாயலில் கடமை புரிகின்ற எங்களுடைய ஹதீப் மோதினார் அவர்களுக்கு எமது பள்ளி வாயிலிருந்தே கொடுப்பனவாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எமது இந்த பிரதேசமானது மிகவும், அதாவது இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மிகவும் பிரதானமான தொழிலாக விவசாயம், மீன்பிடி போன்ற தொழில்கள் இருக்கின்றன. எமது பள்ளி வாயிலுக்கு வருமானமாக எங்களது 35 ஏக்கர் கொண்ட வயல்காணி இருக்கின்றது. அதை குத்தகைக்கு விடுவதன் மூலமும், அதேபோல் ஒரு சந்திர கட்டிட தொகுதி இருக்கின்றது, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம். அதேபோல் எமது பிரதேசத்தில் உள்ள மக்களுடைய சந்தா அதனூடாக இந்த பள்ளி வாயிலுக்கு வருமானம் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் கட்டிட விடயத்துக்காக எமது இந்த பிரதேச மக்களினுடைய உழைப்பினாலே தான் இந்த பள்ளி வாயல் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த மக்கள் சந்த ஒத்துழைப்பின் மூலம்தான் இந்த பள்ளிவாசல் ஒரு அழகான முறையில், நல்ல முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் 5000க்கு மேற்பட்ட மக்கள் எமது இந்த இந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். இதான் எங்களுடைய பெரிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாயல் கீழ்தான் 6 பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. இந்த 6 பள்ளிவாயல்களுக்குரிய பராமரிப்பு செலவுகளை இந்த பெரிய பள்ளிவாயல் மூலம்தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குரிய கொடுப்பனவுகளை இருள் நீக்கி அருள் பரப்பி மனித வாழ்வுக்கு வழியமைக்கும் அருமைகளும் பொறுமைகளும் நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவியை பொறுத்தவரைக்கும் அன்பு ரசிகர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் ஒவ்வொரு நாளும் இலங்கையிலே இருக்கின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம். ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் கூட நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசலிலிருந்து தான் எமது நிகழ்ச்சி உங்கள் வீடுகளை தேடி வந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஓட்டமாவடி மீராவோடை பகுதியிலே மீரா ஜும்மா பள்ளிவாசல் அல்லது தாய் பள்ளிவாசலிலிருந்து தான் இன்றைய எமது நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இன்றும் நாம் எமது இஃப்தார் சிந்தனையிலே பயனுள்ள ஒரு விடயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம், கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அஷேக் ABM ஹுசைன் ஹாமி அவர்களை நாம் வசந்தம் டிவி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பிரதானமான நோக்கம் சுவர்க்கத்தை அடைதல் என்பதாகும். சகல நன்மைகளினுடைய முற்றுப்புள்ளியாக இருப்பது சுவர்க்கம் என்பதாகும். முஸ்லிம்கள் எல்லா விதமான செயற்பாடுகளையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் செயற்படுகின்றார்கள். இந்த நோன்பு காலத்தில் கூட பல மணித்தியாலங்கள் பசித்திருந்து பல கஷ்டத்துக்கு மத்தியிலும் இந்த நோன்பை நோட்பதும் நாம் சுவர்க்கம் என்கின்ற அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். என்னுடைய வினா என்னவென்று சொன்னால், இந்த
சுவர்க்கம் எனப்படுகின்ற இந்த விடயம் என்ன? சுவர்க்கம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை பற்றி எப்படியான வரைவிலக்கணத்தை வழங்கியிருக்கின்றான்? அல்லது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் பற்றி என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதை தயார் செய்து வைத்திருக்கிறான். அங்கு நாங்கள் விரும்புகின்ற முறைப்பிரகாரம் வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறான். நாங்கள் எந்த முறையிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமோ அதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறான். அங்கு நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நாங்கள் விரும்புகின்ற உணவு தயாராக கொண்டிருக்கிறது. இதே போன்று அல்லாஹு தஆலா ஹூருல் ஈன்களை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இவ்வாறு மனிதன் எதை விரும்புகின்றானோ அந்த வாழ்க்கையை அனுபவித்து கொள்ளக்கூடிய அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் அந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு மதுவாறு, நீராறு, தேனாறு, நீராறு என்றெல்லாம் பல ஆறுகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். உலகத்தில் எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து அதிலே பல ஏற்பாடுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்ற பொழுது இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸி நுஸுலா, நிச்சயமாக ஈமான் கொண்டு நற்கிரியைகள் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருப்பதாக அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்தை அல்லாஹு தஆலா எமக்காக தயார் வைத்திருக்கிறான். அதற்குண்டான ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதற்காக நாம் தயாராகுவோமாக. உண்மையில் ஹசரத் அவர்களே, அதாவது நீங்கள் இந்த சுவர்க்கம் என்கின்ற விடயத்தை பற்றி பதில் தருகின்ற பொழுது ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருந்தீர்கள். அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொல்லை சொல்லியிருந்தீர்கள். சுவர்க்கத்தை கேட்பவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதாக நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். அப்படி என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தவிர வேறு என்ன சுவர்க்கங்கள் இருக்கின்றன? இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மற்றும் எப்படி ஒரு விசேடமான ஒரு சுவர்க்கமாக இருக்கிறது? அல்லாஹு தஆலா 8 சொர்க்கங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இதில் ஒவ்வொன்று வித்தியாசமாக கொண்டிருக்கிறது. இதை விட பன்மடங்கு சிறப்புக்குரியதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது. இதில் அல்லாஹு தஆலா பல வசதிகளை ஏற்படுத்தி மிகவும் கண்ணியமான ஒரு இடமாக அந்த இடத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸையே கேளுங்கள் என்று எமக்கு சொல்லி வைத்தார்கள். உண்மையில் அதாவது இந்த சுவர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது ஒரு மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு விடயமாக இருக்கிறது. வளமையாக சொல்லுகின்ற விஷயம்தான் சுவர்க்கத்திலே பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், தங்க கட்டில்கள் இருக்கும், இப்படி என்றெல்லாம் அதாவது அதனை உவமையாக ஊமித்து கூறுவார்கள். உண்மையில் நபிகள் நாயகமும் சரி அல்லது ஷஹாபாக்களுடைய காலத்திலும் சரி எப்படியான இந்த சுவர்க்கத்தை பற்றி உவமைகள், சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்து விட்டு சொர்க்கத்தை பார்த்து வருமாறு கட்டளையிட்டான். எனவே அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்க்க சென்றார்கள். அதனுடைய சுகண்டிகள், அதனுடைய இன்பங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், இதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த இடத்தை அடையாக இருக்க முடியாது, அவ்வளவு அவன் விரும்புகின்ற உன்னதமான உயர்ந்த சொர்க்கம் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதாவது ஹசரத் அவர்களே, குறிப்பாக இங்கே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு ஆயுள் என்கின்ற ஒரு விடயம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்வார்கள் சுவர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மவுத் என்று இல்லை என்கின்ற ஒரு விடயம். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தந்தால் சிறப்பாக இருக்கும். உலக வாழ்க்கையிலே தான் மரணம் என்பது. மவுத்தாகி போய் சொர்க்கம் நரகம் என்று நாங்கள் போன உடனே அங்கு வாழ்க்கை முடிவடைவதில்லை. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. ஒன்று சொர்க்கமாக இருந்தால் நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அல்லது நரகத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுவும் நிரந்தரமான வாழ்க்கை. ஆனால் அங்கு மௌத்தை ஒரு ஆட்டுடைய ரூபத்திலே கொண்டு வந்து அதை ஆட்டை அறுப்பார்கள். இது மௌத்து இல்லை என்பதற்குண்டான அடையாளம். எனவே அந்த வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமான முடிவில்லாத வாழ்க்கைக்காக வேண்டித்தான் அங்கு மௌத்து இல்லை என்று எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஆட்டை வைத்து மௌத்து தொடர்பான ஒரு உவமையை வழங்கியிருந்தீர்கள். அதாவது சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ ஆட்டை, அதாவது மௌத்தை
அங்கே மௌத்தாக்குகிறார்கள். மௌத்தாக்குறார். அத்தோடு அந்த மௌத் என்கின்ற விடயம் முற்றுப்புள்ளி பெற்று. ஆம், நீங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னீர்கள், சுவர்க்கமாக இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி என்று சொல்லி. இப்போ சுவர்க்கம் என்று வருகின்ற பொழுது நரகம் ஒன்று இருக்கிறது. இந்த நரகம் எப்படிப்பட்டது? இந்த நரகம் என்றால் என்ன? நரகத்தை பற்றியும் அல்லாஹ் நபி அவங்களும் பல இடங்களிலே சுட்டி காட்டுகின்ற பொழுது அது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு இடம். அங்கு இங்கே போன்று இந்த உடம்புகளெல்லாம் இப்படி அல்ல, ஆனால் மறுமையில் உடம்பு வித்தியாசமாக்கப்படும். பல வேதனைகள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பல இக்கட்டான நிலைகளுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி. ஒரு நாளைக்கு நாங்கள் தொழுகையில் 5 முறை, காலையில் 5 முறை, மாலையில் 5 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க என்று சொல்லி எங்களுடைய தலைவர் அவங்க சொல்லி நாங்கள் இந்த துவாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஆம், அதாவது நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை போன்று, அதாவது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற ஒரு விசேடமான சொர்க்கம் இருப்பதை போன்று இந்த நரகத்திலும் மிக பயங்கரமான நரகம் ஏதாவது இருக்கிறதா? அல்லது சொர்க்கத்தை போன்ற நரகத்திலும் எத்தனை நரகங்கள் இருக்கின்றன? நரகமும் 7 நரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிலே மிகவும் மிதான ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம், இது மிகவும் பயங்கரமானது. அங்கு விச ஜந்துக்களும் தேள்களும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைகளும் கொடூரங்களும் அங்கு காத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் மௌலவி அவர்களே, அதாவது இந்த ஒரு ஜஹீம் என்கின்ற ஒரு நரகம் இருப்பதாக சொன்னீர்கள். அதே போன்று இன்னும் 6 நரகங்கள் இருக்கின்றன. இந்த ஜஹீம் என்கின்ற மோசமான நரகத்திலே எப்படியான பாவங்கள் செய்கின்றவர்கள் அந்த நரகத்திலே போடப்படுவார்கள்? இதில் குறிப்பாக பெரும்பாவங்கள் என்ற ஒன்று இருக்கிறது. பெரும்பாவங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 35க்கு மேற்பட்ட பெரும்பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயும் ஹதீஸில் 7 பாவங்கள் பெரும்பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷிர்க்கு வைக்கிறது, இணை வைக்கிறது, தாயந்தையருக்கு நோவினை செய்கிறது, இப்படியான 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுமாறு நபி அவங்க ஹதீஸிலே சுட்டி காட்டினாங்க. இப்படியான பாவம் செய்யக்கூடிய பெரும்பாவங்கள் உடையவங்கள் தான் அந்த ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் போடப்படுவாங்க. ஆம், ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் ஹசரத் அவர்களே. பெரும் பாவங்கள் செய்கின்றவர்களுக்கு தான் இந்த ஜஹீம் என்கின்ற நரகம் இருப்பதாக. என்னுடைய அடுத்த கேள்வி, இப்படிப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டால், தௌபா கேட்டால் எமக்கு நரகிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமா? நிச்சயமா. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது தௌபாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். தௌபா என்பது 2 வகை. அதாவது மனிதன் சிறு பாவங்கள் பெரிய பாவங்கள் செய்வது உண்டு. அதனால் சின்ன பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ் தாலா மன்னிப்பு வச்சிருக்கிறான். பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் தாலா தௌபா வச்சிருக்கிறான். தௌபாவுடைய வாசல் 24 மணித்தியானம் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எந்த இப்படியான பாவங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு பின்னால் அந்த பாவங்களை நினைச்சு தௌபா செய்கின்ற பொழுதும் அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் குர்ஆன் மூலமாக படிக்கிறோம். அதாவது இந்த நேரத்திலே இந்த நரக விடுதலை தொடர்பாகவும் பாவ மன்னிப்பு தொடர்பாகவும் பேசுவதற்கு இது மிக பொருத்தமான ஒரு காலமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் புனித ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 பத்துகளாக அந்த மாதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது பத்திலே பாவ மன்னிப்பு, 3வது பத்திலே நரக விடுதலை. நாம் இப்பொழுது இந்த ரமலானிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2வது பத்திலே பாவ மன்னிப்பு என்று சொல்கின்ற பொழுது எப்படி நாம் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வது? எங்களுடைய பாவத்தை முன் வச்சு நாங்கள் அல்லாஹிடத்திலே அழுது அல்லாஹிடத்திலே இருகரம் ஏந்தாலும் தௌபா என்பதை ஷரத்து கொண்டு நாங்கள் செஞ்ச பாவத்திலேருந்து திரும்ப செய்கிறதில்லை. நான் இதுக்கு பிறகு இப்படியான பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற ஒப்பந்தத்தோடு தான் அல்லாஹிடத்தில் நாங்கள் மன்றாடி இந்த பாவத்துக்காக யாரெல்லாம் இப்போ நான் செஞ்சிருக்கிறேன், இதை என்னை மன்னிச்சு கொள்வாயாக, நீ மன்னிக்காட்டி எங்களுக்கு விமோசனம் கிடையாது, எனவே இந்த பாவத்தை நீதான் மன்னிக்க தகுதியற்றவன், எனவே நீ மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறாய், உயர்ந்த அந்த சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறாய் என்று நாங்கள் அழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம்பணிந்து அவனுக்கிட்ட கேட்குகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தாலா இரக்கமுள்ளவன், அந்த பாவங்களை மன்னிக்க காத்திருக்கார். ஆம், அடுத்து ஹசரத் அவர்களே, இந்த 3வது பத்தை பொறுத்த வரைக்கும் நரக விடுதலை 10 என்று உங்களை போன்ற கண்ணியத்துக்குரிய ஆலிம்கள் பயான் சொல்கின்ற பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்திருக்கின்றோம். அந்த 3வது 10 நரக விடுதலை 10 எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய ரஹமத் எங்களுக்கு தேவை. இதுக்கு பின்னால் அந்த ரஹமத்தை அடைஞ்சதுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய மாஃபிரத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அந்த மாஃபிரத்து மன்னிப்பு கிடைச்சிட்டா
அடுத்த கட்டம் நாங்கள் எங்கே போக போகிறோம்? சொர்க்கம் போக போகிறோம். அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் நரகத்திலேருந்து விடுதலை எங்களுக்கு கிடைக்கிது. இதனால தான் ஆரம்ப 10 இருந்து ரஹமத்தை அடைஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது, மஃபிரத் விசாலமானது, அல்லாஹ் தஆலா மன்னிக்க காத்திருக்கிறான். இந்த இரண்டையும் அடைஞ்சதுக்கு பின்னால் தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும், நரகத்திலேருந்து விடுதலை எங்களுக்கு கிடைக்கும். ஹசரத் அவர்களே, இதிலே ஒரு தெளிவான ஒரு விடயம் இருக்கிறது எங்களுக்கு, அதாவது புரிந்து கொள்வதற்கு. இந்த ரமலானுடைய 3 10களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான சில படிமுறைகள் இருக்கிறது. அதாவது முதலிலே நாம் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போன்று 2வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், 3வது நரக விடுதலை. வெறுமனே நாம் தௌபா செய்தால் மாத்திரம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தான் இதன் மூலம் சொல்ல வருகிறார்கள். அப்படியா? அப்படி தான் ஆரம்பத்தில் ரஹமத்தை அடைஞ்சு கொண்டால்தான் மஃபிரத்து கிடைக்கும். அப்படி ரஹமத்தும் இல்லை மஃபிரத்தும் இல்லைன்னு சொன்னால் நரக விடுதலை பற்றி கேட்க இயலாது. நாங்கள் தகுதியற்றவங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன். ஏன்னா அவனோட ரஹமத்து விசாலமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அதான் ரஹமத்து விசாலமானது. எனவே நீங்கள் எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நான் அதை மன்னிக்க காத்திருக்கிறேன். ஆகையினால் மெயின் முக்கியம் ரஹமத்து தேவை. அந்த அருளுக்கு பின்னால் தான் மன்னிப்பு கேட்கும். அந்த மன்னிப்புக்கு பின்னால் தான் அடுத்தது நரக விடுதலை. அப்படி இல்லாமல் நாங்கள் அதை மட்டும் கேட்க முடியாது. உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக எங்களுடைய ஆலிம்கள் சொல்வ இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கேள்வியுற்றிருக்கின்றோம். என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் அதிகமானது, என்னுடைய கோபத்தை என்னுடைய இரக்கம் மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய பண்பை சொல்லியிருக்கின்றான். ஆகவே இந்த பொதுவாக மக்கள் நாங்கள் ஏமாற்றம் கொள்ள தேவையில்லை. எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் பாவ மன்னிப்பு நரக விடுதலை கேட்டால் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அடியா இடத்துல கேட்கணும். இதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். நாங்கள் அடியானத்தில் ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ளே என்ன செய்வான்? 1 முறை 2 முறை கேட்டால் 3ஆம் முறை கோபம் அடைவாங்க. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அப்படி அல்ல. திரும்ப திரும்ப பலமுறை நீங்கள் கேளுங்க, பாவங்களை செஞ்சு நேரிட்டு துவா கேட்டு வாரீங்க, தௌபா செய்யுங்க, நான் உங்களை நிச்சயமாக மன்னிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் இந்த வானம் பூமி மட்டும் தவறு செய்து விட்டு வந்தாலும் நான் உங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்து கொண்டிருக்கிறான். அடுத்து ஹஸ்ரத் அவர்களே, குறிப்பாக இந்த புனித ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அரசிலிருந்து கீழே, அதாவது 7வது வானத்திற்கு கீழே வருகை தந்து என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று பார்த்திருப்பதாக ஆலிம்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அந்த விடயத்தையும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினால் நன்றாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியாறு கொண்ட அந்த அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா கீழிறங்கி வருகின்றான். கீழிறங்கி கேட்கிறான், அடியார்களே இந்த நேரத்தில், அதாவது சஹருடைய நேரத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்கள் ஒருத்தரும் இல்லையா, நீங்கள் தௌபா செய்யக்கூடிய மக்கள் இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற எங்கிட்ட எப்படியோ எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை எல்லாரையும் சாலிகங்களாக நல்ல மக்களாக ஆக்கி அந்த உயர்ந்த சொர்க்கத்தை வைக்க வேண்டும் என்று தான் எங்கள் படைச்சரப்புடைய ஆசையும் அவாகும். இதனால தான் அவன் விரும்பி நாடி முதலாவது வானத்துக்கு இப்படியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்கள் உண்டா, தௌபா செய்யக்கூடிய மக்கள் உண்டா, நான் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதிஸில் கூறுவதாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்து ஹஸ்ரத் அவர்களே, ஒவ்வொரு நாளும் இப்படி அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இத்தனை லட்சம் மக்களுக்கு இப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அதே போன்று மொத்தமாக இறுதி நாள், ரமலானுடைய இறுதி நாளிலே மொத்தமாக பெருந்தொகையினருக்கு இப்படி பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் வழங்கப்படுவதாக ஆலிம்கள் சொல்கிறார்கள். அது தொடர்பாகவும் நான் உங்களிடம் சிறிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்கள் கொண்ட இரக்கத்தின் காரணமாக நேரம் இருந்து கொண்டு குறிப்பிட்ட சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், ஜமாத்து தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய துவாக்கள், இப்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கான நரகத்துக்கு சொந்தமான மக்கள் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறான். இதே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்ற அதே ரப்புல் ஆலமீன் அந்த கடைசி நேரத்தில் அதாவது ஈதுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா இந்த நாளிலேருந்து எத்தனை ஆயிரத்தி அல்லாஹ் தஆலா விடுதலை செஞ்சானோ அதிலே இருந்து அல்லாஹ் லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு சொந்தமான மக்கள் அல்லாஹ் தஆலா விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொண்டிருக்கிறான். ஹசரத் அவர்களே, நீங்கள் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கின்ற பொழுது சொன்னீர்கள், இந்த வானளவுக்கும் அதே போன்று இந்த பூமி அளவுக்கு பாவம் செய்தாலும் படைத்த ரப் எங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்று சொல்லியிருந்தீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த நோன்பிலே இப்படி மன்னிப்பு கிடைக்கிறது. என்னுடைய ஒரு வினா என்னவென்று சொன்னால், இந்த வானளவு பூமி அளவு பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் அல்லாஹ்
ஒரு அடியான் விடயத்திலே இன்னும் ஒரு அடியான் மீது ஒரு அடியான் செய்த ஒரு சிறிய தவறுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவானா? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். நிச்சயமா அல்லாஹ் தாலா 2 வகையை வைக்கிறான். ஒன்று அடியானோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஒன்று அடியான் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ் சம்பந்தமான ஒரு விடயமாக இருந்தால் அல்லாஹ் தாலா மன்னிப்பதாக அல்லாஹ் தாலா வாக்களிக்கிறான். ஆனால் மாற்றமாக அடியானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த அடியான் மன்னிக்காத வரையில் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே சின்ன ஒரு விஷயம், ஒரு கொடுப்பனவு, ஒரு சண்டை பிரச்சனை எது இருந்தாலும் நாங்கள் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த அடியான் மன்னிப்பு வழங்கியதுக்கு பின்னால் தான் படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் பயான் சொல்கின்ற பொழுது எனக்கு பதில் சொல்கின்ற பொழுது சொன்ன விடயம் தான் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு இருந்தாலும் மன்னிக்கப்படும், அதே போன்று இந்த மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது போன்ற பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது ஒரு பிழையை தவறை செய்து விட்டான், அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் இங்கே நோன்பு காலத்திலே பள்ளிவாசல்களில் நிறைய தௌபா மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. சாதாரணமாக பொதுமக்களும் நிறைய பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்வது வழமை. ஆனால் நீங்கள் சொன்ன விடயத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான விடயம் தெளிவாகிறது என்னவென்று சொன்னால், மனிதன் மன்னிக்காமல் எல்லாம் மன்னிக்கப் போவதில்லை என்று. இப்படி ஒரு பாரதூரமான நிலைமை இருக்கின்ற பொழுது பாவம் ஒரு தவறிழைத்தவன் எப்படி போய் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்பது? அதற்கு நபியவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி உதாரணங்களோடு ஏதாவது உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியுமா? ஒரு அடியாருக்கு செய்த பாவத்தை நிச்சயமாக மேற்கூறியது கொண்டு போய் கேட்டு மன்னிப்பு கொடுக்காத வரையில் அவங்களோட மன்னிப்பு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. இதனால் நபியவங்க பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க, சுட்டி காட்டிக்கிறாங்க. எந்த அடியானும் ஒரு அடியானிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால், அவர் மன்னிப்பு கொடுத்ததுக்கு பின்னால் தான் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று பல சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி இருந்தாலும் முக்கியமாக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு காணி விஷயமாக இருந்தால் நாங்கள் ஒரு காணியை துண்டை எடுத்துட்டோம், இது சொன்னால் நாங்கள் அந்த காணியை கொடுக்கணும் அவர்கிட்ட. அல்லது பணத்தால் ஏதாவது நாங்கள் எடுத்துட்டோம், கடனாலே அதை கொடுக்காம இருக்கோம், அதை நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அதை கொடுத்ததுக்கு பின்னால் நாங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிச்சாத்தான் அந்த இதை பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக எமக்கு பல சம்பவங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறீங்க. அதாவது நல்லொரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கட்டாயமாக சென்று நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது இப்படி வைத்துக்கொள்வோம், எனக்கு ஒரு மனிதன் ஏதோ ஒரு தவறிழைத்து விட்டான், அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்க தகுதியானவன், அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றான். இந்த வேளையில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதாவது என்னுடைய கேள்வி, தவறிழைத்தவர் ஒருவர் வைத்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்த மற்றைய நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர் நிச்சயமாக அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளணும். அவர் மன்னிப்பு தேடி வாரான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பயந்து வாராரு. நான் தவறு செஞ்சிட்டேன், குற்றம் செஞ்சிட்டேன், அல்லாஹ் தஆலா இந்த அமலை அங்கீகரிக்க மாட்டான், இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாராரு. எங்களோட பெருந்தன்மையை நாங்கள் காட்டணும். அங்கே காட்டி அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பாவத்தை நாங்கள் மன்னித்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நாங்கள் அதாவது மன்னிப்பு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய எங்களை பார்த்து விரும்புவான், ஆசைப்படுவான். உண்மையில் அசத் அவர்களே, நீங்கள் பல விஷயங்களை மிக சுருக்கமாக அழகாக தெளிவாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ரசிகர்களுக்கு மிக இலகுவாக அது புரியும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்து இன்னும் ஒரு வினா, அந்த நபர் கட்டாயம் மன்னிப்பு கொடுக்க வேண்டுமா அல்லது மன்னிப்பு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவரது உரிமையா என்று கேட்டால் அதற்கு நீங்கள் எப்படியான ஒரு பதிலை வழங்குவீர்கள்? கட்டாய மன்னிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்டு வாரான்னு சொன்னால் பெருந்தன்மையோடு வாராரு. நாங்கள் அதை ஏற்றி, ஏன்னா நாங்கள் மனுஷன் தானே, அல்லாஹ் தஆலாவே செஞ்ச குற்றத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். நபி அவங்களும் கூட அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எத்தனையோ மன்னிச்சிருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, காபிர்கள் எல்லாம் நான் வரலாற்றில் படிக்கிறேன். அப்படி அவங்க மன்னிக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்குமா இருந்தால் நாங்கள் மனுஷன் தானே, நாங்கள் மன்னிப்பு கொடுக்காதனால எங்களுக்கு எந்த கொடுப்பேனே இந்த மாதிரி இது ஏற்பட போகிறதில்லை. அதனால் மனதாரை ஏற்றுக்கொண்டு அதை மன்னிப்பு வழங்குறது தான் எங்களோட பெருந்தன்மை. இப்படி மன்னிப்பு வழங்குகின்ற மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எவ்வாறான கூலிகள் கிடைக்கும்? நிச்சயமாக அல்லாஹுடைய மாஃபிரத்து கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய அல்லாஹ் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அவருக்கு. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ரசிகர்களே. அதாவது ஒரு மனிதன் எங்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம்
அவனுக்கு மன்னிப்பு கொள்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை கருணை கொண்டு பார்க்கின்றான், எங்களுக்கு சுவர்க்கத்தை தருகிறான் என்று மௌலவி அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து மௌலவி அவர்களே, மிக முக்கியமான விஷயம்தான் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் அதிகளவாக எங்களுடைய முஸ்லீம் வீடுகளில் அல் குர்ஆன் ஓதுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். உண்மையில் அல் குர்ஆன் ஒரு அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன விளக்கத்தை தர விரும்புகிறீர்கள்? அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த அல் குர்ஆனை பெரும் அற்புதமாகத்தான் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிதாப், ஒரு புஸ்தகம். இது அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு அனுப்பி அந்த அற்புதமான எத்தனையோ பல விடயங்கள் அந்த அல் குர்ஆனில் சொல்லப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அல் குர்ஆனில் 6666 ஆயத்துகளை ஏற்பாடு செஞ்சு 114 சூறாக்கள் 30 ஜுஸுக்களாக எங்களுக்கு பங்கு வைக்கப்பட்டு தந்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விடயத்தை எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொர்க்கத்தை பற்றி 1000 ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறார். இதேபோல் நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா 1000 ஆயத்துகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். இவ்வாறு அந்த குஃபார்களுக்கு அல்லாஹு தஆலா சவால் விட்டார். உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய ஒரு எழுத்தை கொண்டு வாங்க, ஒரு சூறாவை கொண்டு வாங்க. போயிடுச்சு, அவங்களுக்கு முடியாமல் போய்விட்டு. இதனால் இது பெரும் அற்புத வேதம். அவங்க இது அந்த அற்புத வேதத்தை கேட்கக்கூடாது, நான் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மறைஞ்சு நின்று தன்னுடைய காதுக்குள்ள விரல்களை வச்சு கொண்டு அதை செவிமடுக்காமல் இருந்தாலும் அதனுடைய அற்புதமான அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுடைய அதாவது காதுக்கு செலுத்தப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு நாங்கள் பார்க்குறோம். இதனால் பெரும் அற்புதம் தான் இந்த அல் குர்ஆன் என்பது. குறிப்பாக அல் குர்ஆன் ஓதுவதற்கு பிரத்யேகமான நன்மைகளை படைத்தரப் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகின்றான். ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நன்மைகளுக்கும் பல மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றன. இந்த அல் குர்ஆன் ஓதுவதற்கும் ரமலான் மாதத்திலே எப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்றான்? அவர்களே, பொதுவாக நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தாலா 100 நன்மை வச்சிருக்கிறான். தொழுகையை நாங்கள் ஓதினா ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. தொழுகை இல்லாமல் வெளியில் நாங்கள் ஓதுறோம், ஒருத்தர் கேட்குறான்னு சொன்னால் அதற்கும் ஒரு எழுத்துக்கு 1 நன்மை. இப்படின்னு நபியாக சொல்லியிருக்கிறாங்க. இதை விட பன்மடங்கு தான் ரமலானில் செய்யப்படக்கூடிய அமல்கள். அது எந்த அமலாக இருந்தாலும் இரட்டிப்பான பல மடங்கு கூலி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதே போல் அந்த குர்ஆன் திலாவத்தை நாங்கள் ஓதுவதன் மூலமாக, அதை பாராயணம் செய்வதன் மூலமாக, அதை விளங்கிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தாலா பன்மடங்கு கூலி அல்லாஹ் தாலா தருவதாக எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. ஹஸரத் அவர்களே, இந்த குர்ஆன் ஓதுவது தொடர்பாக ஆலிம்கள் அதிகமாக ஊக்கப்படுத்துவார்கள். ரமலானிலே நிறைய ஊக்கப்படுத்துவார்கள். நீங்களும் குர்ஆன் ஓதுவதற்கு இருக்கின்ற இந்த நன்மைகளை சொன்னீர்கள். இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களில் குர்ஆன் ஓத முடியாதவர்கள் கவலை அடையக்கூடும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்காமல் போய்விட்டது, என்னால் குர்ஆன் ஓத முடியாது இருக்கிறதே என்று அவர்கள் கவலை அடையக்கூடும். அவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்ன? இவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைகளை அவர்கள் குர்ஆன் ஓத வைத்திருப்பார்கள், ஹாஃபில் ஆக்கியிருப்பார்கள், மௌலவியாக ஆக்கியிருப்பார்கள். இப்படியானவர்கள் மூலமாக பெற்றார்களுக்கு ஓதி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு. அப்படி அந்த குர்ஆன் அவங்க பிள்ளைகள் ஓத அழகிய குரலில் ஓதுகின்ற பொழுது அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறது, கேட்கக்கூடிய எங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் ஓத வச்ச அந்த பிள்ளைகளத்தில் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி மாரிபு நேரமோ அல்லது ரமதானுடைய காலம் லுஹருக்கு பின்னாலேயோ அல்லது சுபோக்கு பின்னாலேயோ அவங்கள ஒரு சூறாவோ ஒரு ஜுஸுவோ ஓத வைப்பதன் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாகவும் அந்த பெற்றாருக்கு நன்மைகள் கிடைக்கின்றது. எனவே பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோரை சார்ந்தது. ஆம், நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். இந்த வேளையில் ஹஸரத் அவர்களே, சில சந்தர்ப்பங்களில் வயதுக்கு சென்றவர்கள் இருப்பார்கள், திருமணம் முடிக்காதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொன்னதை போன்று குர்ஆனை, அதாவது தன்னுடைய பிள்ளைகள் மூலம் ஓத வைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் குறிப்பாக பிரபலக்காரிகள், சவுதியிலே அதே போன்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற அல்லது இலங்கையில் இருக்கின்ற பிரபல ஆஃபில்கள் ஓதிய அந்த குர்ஆனுடைய ஒளிப்பதிவுகளை கேட்பதன் மூலமும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. எங்களுக்கு முடியாத போது இப்படியான கட்டங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் இல்லை, ஒருத்தரும் ஓதல்ல, வயசு அடைஞ்சிட்டாங்க, திருமணம் முடிக்கல, இப்படியானவங்க ஆசரிக்க அவங்களுக்கு நினைக்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, என்ற பிள்ளை குட்டிகளையும் ஓத வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல, பிள்ளை செல்வமே எனக்கு கிடைக்கல. எனவே நான் குர்ஆனை கேட்கணும்,
ஓதுறத ஆசைப்படணும்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கிராத்துகளை போட்டு நாங்கள் அமைதியாக இருந்து அதை கேட்பதன் மூலமாகவும் எங்களுக்கு கூலி கிடைக்கும். அப்படி இல்லாத போது நாங்கள் குர்ஆனை எடுத்து முகத்தில் தடவி எனக்கு இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கலையே, அல்லது தலையில் வச்சு நாங்கள் இப்படியான முறை சந்தர்ப்பம் கிடைக்கலையா அல்லா, இப்படி எனக்கு இந்த அல் குர்ஆன் மூலமாக எனக்கு நன்மையத்தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்வதன் மூலமாகவும் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சார். அடுத்து அசத் அவர்களே, குறிப்பாக எங்களுடைய இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே முஸ்லிம்கள் சிறு பராயத்திலேயே தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆன் மதரசாவுக்கு போட்டு விடுவார்கள். அதாவது பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு முன்னரே குர்ஆனை கற்பதற்கான மதரசாக்களிலே கொண்டு சேர்த்து விடுவார்கள். என்னுடைய கேள்வி, இந்த குர்ஆன் ஓத முடியாத கொஞ்சம் வயது வந்தவர்களுக்கு, அது 40-50 வயதை தாண்டியவர்களுக்கு, அவர்களுக்கு கூட இப்பொழுது முயற்சித்தாலும் குர்ஆனை ஓத முடியும் தானே? அதாவது எப்படியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள்? நிச்சயமாக அவங்க குர்ஆன் ஓதிய உலமாக்களோடு ஹாஃபிஸோடு தொடர்பு கொண்டு ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வயசு அடைஞ்சிட்டு வெக்கமாக இருக்கும் குர்ஆனை படிக்கிறதுக்கு. அவங்க தனிப்பட்ட முறையிலே பள்ளிக்கு வந்து செய்யலாம், அல்லது வீட்டுகளுக்கு உலமாக்களை அழைச்சி கூப்பிட்டு அவங்கள வச்சு ஓத பழகலாம். அப்படி நாங்கள் சின்ன குர்ஆன்லேருந்து அப்படி ஓதி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரையில் அந்த ஓதியாத இப்போ நாங்கள் பாடமாக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பார்க்குற எத்தனையோ மக்கள் வயதாளிகள் போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குர்ஆனை பாடமாக்கிட்டு வாரா, குர்ஆனை ஓத பழகிட்டு வாரா என்று சொல்லி எத்தனையோ சத்திரை நாங்கள் பார்க்குறோம். எனவே முயற்சி செஞ்சால் எதையும் நாங்கள் அடையாமல் விட முடியாது. எனவே முயற்சி உடையார் இகழ்ச்சியான மாதிரி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சால் அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இன்னும் ஒரு விடயம், இந்த குர்ஆனை சரளமாக ஓதுவதும் அல்லது கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுவதும் என்கின்ற 2 விடயம் இருக்கிறது. சரளமாக ஓதக்கூடியவர்கள் எந்தவித பிழையும் இல்லாமல் அப்படி வேகமாக ஓதி கொண்டு செல்வார்கள். சில பேருக்கு எழுத்து கூட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குர்ஆனை ஓத வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடம் இருப்பதாக ஆலிம்கள் பயான்களிலே சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் கொஞ்சம் நீங்கள் விளக்கம் அளித்தால் நன்றாக இருக்கும். நிச்சயமாக அல் குர்ஆனை முறைப்படி ஓதணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை உரத்தில் குர்ஆனை தர்த்தீரன்னு சொல்கிறான். உரிய சட்ட பிரகாரம் தஜ்வீது பிரகாரம் நீங்கள் இந்த குர்ஆனை ஓதணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை நாங்கள் படிக்கணும். அப்படி எங்களுக்கு முடியாத சந்தர்ப்பம், ஓரளவு திக்கித்தான் ஓத முடியும், அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஓரளவுக்கு இப்போ தான் காலடி வச்சிருக்கிறோம், எனக்கு சரளமாக ஓத தெரியாது, அப்படி இருந்தாலும் கூட அவங்க திக்கி ஓதுறதுக்காக வேண்டி 2 கூலிகள். ஒரு முயற்சி செஞ்சார், அவரால் முடியலை, ஆனால் குர்ஆனை ஓதன்ற ஆசைப்பாடு இருக்குது. அதனால் அவர் இன்ஷா அல்லாஹ் அவர் முடியுமான வரையில் ஓதிருக்கிறாரு, அவர் தான் அவ்வளவுக்கு முடியும் என்றாலும் திக்கி ஓது மூலமாக 2 கூலிகள் கிடைக்கப்படும் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஹஸ்ரத் அவர்களே, நாங்கள் இந்த இஃப்தார் சிந்தனையில் பல விடயங்களை மிக அழகாக பேசி கொண்டிருக்கின்றோம். அடுத்து என்னுடைய முக்கியமான ஒரு கேள்விதான், இது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விடயம் என்றாலும் கூட இந்த நேரத்திலே இந்த விடயத்தையும் தொற்று சென்றால் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நன்றி செலுத்துதல் என்கின்ற ஒரு பண்பு முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான வழிகாட்டல்களை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நன்றி செலுத்தும் விடயத்திலே இஸ்லாத்திலே நன்றி செலுத்துதல் என்கின்ற அந்த பண்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது லயின் ஷக்கரத்தும் லஸீதன்னக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினா நாங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம். அப்படி நீங்கள் நன்றி செலுத்தலையா நீங்கள் நிராகரிப்பாளாக மாறி விடுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே ஒருவருக்கு ஒரு உபகாரம் செஞ்சால் நிச்சயமாக அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நன்றி கடன் செலுத்தணும். நபி அவங்க சொன்னாங்க, மல்லம் யஷ்குரின் நாச வலம் யஷ்குர் லில்லா, யார் மனிதன் செஞ்ச அந்த நன்மைக்காக வேண்டி நன்றி செலுத்தலையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக கருதப்பட மாட்டார். எனவே அடியாருக்கு ஒரு உதவி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நன்றி கடன் உள்ளவராக இருப்பது கட்டாயம். இதைத்தான் படைத்த ரப்பும் விரும்புகிறான், நபி அவங்களும் விரும்பினாங்க. நபி அவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் கொண்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு விஷயங்கள் எத்தனையோ கொண்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க அதையெல்லாம் வரவேற்று எடுத்துக்கொண்டு ஒப்புக்கொள்வதற்கு பின்னால் நன்றி கடன் செலுத்தினாங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்பி கொண்டிருக்கிறான். ஆகையினால் நாங்களும் ஏதாவது ஒருவர் ₹1 எங்களுக்கு நன்மைக்காக தந்தாலும் சதக்காவாக தந்தாலும் நாங்கள் அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்ற வார்த்தையாவது கூறி அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்கின்ற சொற்பிரயோகம் அதிகளவிலே பயன்படுத்தப்படுகிறது. யார் இது செய்தாலும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்று சொல்லிவிடுவார்கள். உண்மையில் இந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்கின்ற இந்த அரபு பதத்திற்கு
தமிழிலே எந்த மாதிரியான அர்த்தம் ஹஸ்ரத்? அல்லாஹு தாலா உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, அதனுடைய பேரான பொருள். அல்லாஹு தாலா உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனை அவங்களும் சேருது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலிலே பாருங்கள், ஒரு மனிதனுக்கு நன்றி சொல்கின்ற பொழுது கூட அவன் 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 சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு நட்பண்பை இஸ்லாம் எங்களுக்கு அதாவது வழிகாட்டி இருக்கிறது. உண்மையில் ஹஸ்ரத் அவர்களே, நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது. இறுதியாக என்னுடைய ஒரு வினா, புனித நோன்பு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆலிமாக, ஒரு சமூகத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக என்ன அதாவது வழிமுறைகளை, அதாவது என்ன ஆலோசனைகளை, என்ன புத்திமதிகளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? அதிகமான விஷயங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கிறது. சொருக்கம் சம்பந்தமாக, குர்ஆன் சம்பந்தமாக, ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை சம்பந்தமாக, இப்படியான இந்த விடயங்களில் இதுவரைக்கு நாங்கள் யார் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோமோ, எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை என்று யாரெல்லாம் இப்படி தன்னுடைய இபாத்துகளை எல்லாம் துண்டிக்கப்பட்டு தன்னுடைய மன இச்சைக்கு அடிபணிந்து ஏனோ தானோ என்று இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இதற்கு பிறகாவது அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பு விசாலமானது, ரஹமத்து விசாலமானது என்று கேட்டு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஏனவே இருந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு திருந்தி ஒரு நல்ல மனிதனாக, ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக இந்த நோன்பின் மூலமாக ஒரு தக்குவாவை அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக நியத்து வைத்து கொண்டால் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் மாறாத வரையில் நான் உங்களை மாற்ற மாட்டேன். ஆகையினால நாங்கள் முன்னுக்கு போகணும், நான் மாற வேண்டும். நான் இப்படியான தவறை எப்பயும் செஞ்சு கொண்டிருக்க இயலாது. நான் வட்டியா மற்ற ஏனைய விஷயங்களா, தொழுகையில் பாழாக்குவதா, பெரும்பாவங்களை செய்வதா, பெற்றோருக்கு அநியாயம் செய்வதா, இப்படியான பாவங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுடைய ரஹமத்து மன்னிப்பு எனக்கு கிடைக்க மாட்டாது. எனவே உயர்ந்த சொருக்கம் எனக்கு கிடைக்க மாட்டாது. மறுமையை நான் வேதனைக்குரியவனாக, கஷ்டத்துக்குரியவனாக மாறிவிடுவேன். எனவே ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நல்ல ஒரு நீயத்தை வச்சு தங்களுக்கு மத்தியிலே மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்று நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்வோம். உண்மையில் ரசிகர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமும் மிகவும் பிரயோசனமான பல கருத்துக்களை பகிர்ந்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சி ஓட்டமாவடி மீராவோடை மீரா ஜும்மா பள்ளி வாசலிலிருந்து உங்களை சந்தித்தது. இஃப்தார் கலந்துரையாடலிலே கலந்து கொண்டார் இந்த பள்ளிவாசலினுடைய பிரதம இமாம் அஷேக் ABM ஹுசைன் ஹாமி அவர்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து தந்திருந்தார் வசந்தம் டிவியினுடைய ஏராவூர் செய்தியாளர் சகோதரர் நாசர் அவர்கள். இருவருக்கும் நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். ஹஸரத் அவர்களே, ஹய்யாக் அல்லாஹ். பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். ரமதான் வசந்த ரசிகர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக காணப்படுவதுடன் அது அனைத்து முஸ்லிம் உம்மத்தினாலும் நோட்கப்பட்டாலும் கூட அது பெருமதிமிக்க நோன்பா என்பதில் அனைவரிடத்திலும் கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. ஆகவே தான் இன்று நாம் கலந்தாலோசிக்கும் தலைப்பானது அல்லாஹ்விடத்தில் பெருமதிமிக்க நோன்பு எது என்பதாகும். ஆரம்பத்தில் நாம் ஒரு ஹதீஸை நோக்குவோமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பொய் கூறி அதன் அடிப்படையில் செயற்படுவதை விட்டுவிடாதவர் தனது உணவையும் குடிப்பதையும் விட்டுவிடுவதில் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இந்த ஹதீஸ் நோன்பு நோற்ற நிலையில் பொய் கூறி அதன் அடிப்படையில் செயற்படுவதை விட்டுவிடாதவர் என்ற தலைப்பில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நோன்புள்ளிட்ட அனைத்து இபாதத்களும் உயர்ந்த இலட்சியங்களை கொண்டவை. நோன்பு என்பது விழிப்புணர்வுடன் அல்லாஹுக்கு பயந்து அவரது சட்ட வரம்புகளை பேணி வாழ்கின்ற வாழ்க்கை முறையை கற்றுத்தருகின்றது. இதுவே நோன்பின் உலகம்சார் இறுதி இலக்கு ஆகும். நோன்பு ஒரு முஸ்லிமை யதார்த்தவாளியாக வாழ பயிற்றுவிக்கின்றது. இஸ்லாம் எளிமையான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கின்றது என்பதற்கு பின்வரும் உதாரணம் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் பிரதேசத்தை நோக்கி அனுப்பிய வேளை இவ்வாறு கூறினார்கள், சுகபோக ஆடம்பர வாழ்க்கை குறித்து நான் உன்னை எச்சரிக்கின்றேன். ஏனெனில் ஆடம்பர பிரியர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் அல்ல. ஆகவே நோன்பு நோற்ற நிலையில் நோன்பாளிகள் தனது சஹர் உணவையும் இஃப்தார் உணவையும் எளிமையானதாக அமைத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழத்தையும் நீரையும் எமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார்கள்.
ரமதான் மனித நேயத்தின் மாதமாகும். இம்மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரசன்னம் நிகழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட மிக வேகமாக அள்ளி வழங்குவார்கள். நோன்பு நோற்ற நிலையில் அன்னலாரின் உள்ளத்தில் ஈகை பெருத்தெடுக்கும். தற்கால நோன்பாளியின் உள்ளத்தில் இரக்கம், அன்பு, ஈகை போன்றன ஊற்றெடுக்கவில்லை எனில் அவரது வாழ்வு யதார்த்தமானதா? தற்கால சூழலில் இஸ்லாமிய வாழ்க்கை நெறியோடு ஒன்றித்து எய்து செல்லுகின்ற வாழ்க்கை முறையை நோக்கி எம்மை முற்கொண்டு செல்லும் தரமான நோன்பு குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். உடல் ஆரோக்கியம் உள்ள சமூகம் என்ற பிரமையில் வாழுகின்றோம். ஆனால் பாரிய நோய்களினால் அவதியுறுகின்ற சமூகமாகவே நாம் இன்று இருக்கின்றோம். நோன்பு நோற்று உடல் ஆரோக்கியம் பேணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி என் வாழ்வில் ஏற்படுத்திய நல்விளைவுகள் தான் எவை? ரமலான் மாத நோன்பு உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியமை சுகதேகிகளாக மாற்றியிருக்க வேண்டும். இஸ்லாம் விதியாக்கிய ஒவ்வொரு கிரிகையையும் முஸ்லிமினது மனப்பாங்கையும் சிந்தனைப்பாங்கையும் நடத்தையையும் மாற்றுகின்ற தரமான ரமதானில் நாம் நோக்கின்ற நோன்பு குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எமது வாழ்வை மார்க்க கட்டுப்பாடுகளை நோக்கி திசை திருப்பாத சம்பிரதாயபூர்வமான நோன்பை நோக்கின்றோமா அல்லது மாற்றத்தை வேண்டி நிற்கின்ற நோன்பை நோக்கின்றோமா என்ற வினாக்களை எமது மனதில் எழுப்பி விடை காண வேண்டும். அன்று அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் அல்லாஹ்வின் வழிகாட்டலது வெளிச்சத்தில் பயிற்சிகள் பல புரிந்து தியாகங்கள் பல புரிந்து உன்னதமான உலக மறுமை வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருந்த சஹாபா சமூகத்தின் மீதே அன்று நோன்பு கடமையாக்கப்பட்டது. சஹாபாக்களை பொறுத்தவரை குர்ஆனை தூசி தட்டி ஓதுவதற்கு வந்த மாதமல்ல ரமதான். மஸ்ஜிதிற்கு செல்லாதவர்கள் மஸ்ஜிதை நோக்கி புறப்படுவதற்கு வந்த மாதமல்ல ரமதான். தியாகங்கள் தெரியாதவர்களுக்கு தியாகங்களை பயிற்றுவிப்பதற்கு வந்த மாதம் அல்ல ரமதான். தர்மங்கள் செய்யாதவர்கள் தர்மங்கள் செய்வதற்கு வந்த மாதம் அல்ல ரமதான். அவர்கள் அல்லாஹ்வின் அன்பினதும் கருணையினதும் அபரீதமான வெளிப்பாட்டை ரமதானில் கண்டிருந்தார்கள். சுவனத்தென்றலின் சுகத்தை அதிலே அனுபவித்து இருந்தார்கள். சுவனத்திற்கு இட்டு செல்லும் தௌபா பாவ மன்னிப்பை இரவிலும் பகலிலும் அவர்கள் அள்ளிப்பருகி இருந்தார்கள். திசையறியாது பயணித்தவர்களுக்கு திசை காட்டி பயிற்றுவித்த அல் குர்ஆனின் மகிமையை உணர்ந்திருந்தார்கள். 15 வருட காலங்களாக பயணித்த இலட்சிய பாதையின் ஒரு இலக்கை அடைந்தது போன்ற உணர்வை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இலக்கு தவறாமல் மீண்டும் பயணிப்பதற்கான உந்து சக்தியையும் வேகத்தையும் ரமதான் அதில் தருகின்றது என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். அவர்களிடம் அன்று வந்த ரமதான் இத்தகைய தாக்கங்களை விட்டு சென்றிருக்கும் என்பதைத்தான் நபிகளாரும் அன்னலாரின் தோழர்களினதும் வாழ்க்கையை படித்தும் பார்க்கும்போது உணர முடிகின்றது. எங்களிடம் இன்று வருகின்ற ரமதான் ஏன் இத்தகைய தாக்கங்களை விட்டு செல்வதில்லை என்பதை மறைமுகமாக எமக்கு அது உணர்த்தியும் காட்டுகின்றது. உன்னதமான மறுமை இலட்சியங்களை நோக்கி பயணித்து கொண்டிருந்த பாதையில் அவர்கள் ரமதானை சந்தித்தார்கள். மறுமையை மறந்து உலகை நோக்கி பயணித்து கொண்டிருந்த பாதையில் நாம் இன்று ரமதானை சந்தித்திருக்கின்றோம். குர்ஆனின் வழிகாட்டலை அணுவாக பின்பற்றி கொண்டிருந்த நிலையில் குர்ஆனின் மாதத்தை அவர்கள் அன்று சந்தித்தார்கள். குர்ஆனை தூசி தட்டுவதற்காக நாம் இன்று குர்ஆனின் மாதத்தை சந்தித்திருக்கின்றோம். எனவே எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டாலோ ரமதான் எங்கள் மீது எண்ணற்ற அருட்களை சொரிந்து கொண்டே செல்லும். அப்பொழுதுதான் அன்றைய சஹாபாக்களின் அனுபவங்களை சிறிதேனும் நாமும் சுவைத்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். புகழோங்குமேகனின் பொன்மொழியின் தீர்ச்சையில் அருள் போக்கும் மலையினில் அரங்கேறும் செஞ்சலில் ரமதானே 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 முபாரக் ரமதானே 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 முபாரக் ரமதானே 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 முபாரக் ரமதானே 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 முபாரக் கொடும் பாவ போர்வைக்குள் சிறையாய் மணல் மனம் வதையாய் வதைந்திட மறை தரும் திரை நீயே அறம் கோடியாய் வரும் நாடியே தினம் ரமதானே நீயுமோ இறை அன்பின் கீர்த்தனம் மாண்புரைக்கும் நாயகத்தின் வழி நெறி பேணி நிதம் வாழ நாளும் வந்துதித்த அருஞ்சுடராய் நீ ரமதானே ரமதானே ரமதானே
காலத்தினில் சஹபா தோழர் அனைவரும் தேனாயினிக்கும் வெற்றி கனியை பருத்திட்ட மாதம் ரமதானே 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 முபாரக் ரமதானே 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 முபாரக் ரமதான் முபாரக் ரமதான் முபாரக் ரமதான் முபாரக் ரமதான் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா எமக்கு வழங்கியிருக்கும் வாழ்வாதார வளங்கள் அவனது அருட்கொடையாகும். அவன் எமக்கென்றே தந்த இந்த அருட்கொடைகளில் மற்றவர்களையும் கவனித்துக் கொள்ளும்படி படைத்தவன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களில் எம்மை பார்த்து பேசுகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்று லாபம் தரக்கூடிய, சுகம் தரக்கூடிய, கண்ணியத்தை தரக்கூடிய சொத்து செல்வங்கள் நாளை மறுமையில் எந்த பலனையும் தராது. மின் கபிலி ஐயத்திய யௌமுல்லா பைஉன், வியாபாரம் அங்கே செல்லுபடியாகாது. அதே போன்று நட்பு அங்கே செல்லுபடியாகாது. பிறருடைய சிபாரிசு அங்கே செல்லுபடியாகாது. மனிதன் தன் பலத்தை வைத்து இந்த மூன்றையும் வைத்து உலகத்திலே பலதை சாதிக்கலாம். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை பயணத்திலே, மறுமையிலே அவர்களுக்கு இந்த எந்த ஒன்றை கொண்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு நேரம் வர முன்னால் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். ஏழைகளின் கண்ணீரை துடையுங்கள். சிரமமானவர்களுக்கு நீங்கள் கரம் நீட்டுங்கள். அது நாளை மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய சதகாவாக அது ஆகப் போகிறது. அன்புக்குரியவர்களே, ரமலானில் கூட ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதனுடைய பிரதானமான நோக்கம் எங்களை போன்று ஏழைகளும் சுகமாக சந்தோஷமாக உணவுண்டு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது நோன்பு நோற்றவர்களாக கணவனும் மனைவியும் இருக்க, அங்கே வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வயதீமா வஸீரா, ஒரு நாள் ஏழை ஒருவர் வருகின்றார், அடுத்த நாள் ஒரு கைதி வருகின்றார், அனாதை வருகின்றார். 3 நாட்களும் நோன்பு திறக்கும் வேளையிலே அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்று அவனுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து நோன்பு திறக்கும் வேளையிலே அன்புக்குரியவர்களே, அந்த ஏழைக்கு கொடுக்கின்றார்கள், அந்த அனாதைக்கு கொடுக்கின்றார்கள், அந்த சிறை கைதிக்கு கொடுக்கின்றார்கள். அந்த சதகாவை பார்த்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தஹ்ரிலே கூறி அல்லாஹ் கூறுகின்றான், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு மிக பெரும் நன்மை இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி, தனக்கு சாப்பாடு தேவை இருக்க தன் சிரமத்தை சகித்துக் கொண்டே மற்றவர்களுக்கு உதவிய அந்த நெஞ்சங்கள், சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமையிலே மிக அந்தஸ்துக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக ஆகப் போகின்றார்கள். அவர்களுக்கு மறுமை நாளின் கூலி இருக்கிறது. யாருக்காக வேண்டி கொடுத்தார்களோ, யாருடைய கஷ்டத்தை போக்கினார்களோ, அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது அல்லாஹ்வின் கூலியை. அல்லாஹ் அவர்களை நாளை உறுத்தக்கூடிய அந்த பயங்கரமான நாளிலே அச்சம் தீர்ந்தவர்களாக ஆக்கி வைக்கின்றான். அர்ஷுக்கு கீழால் நிழல் கொடுக்கின்றான். அவர்களுடைய சதகா வளருகிறது. சுவர்க்கத்திலே அவர்களுக்கு விருந்து கிடைக்கப் போகின்றது. இங்கே ஏழைகளுக்கு அவர்களுடைய பசியார உணவு செய்வதற்காக, உதவி செய்ததற்காக வேண்டி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் அவன் நிற்க அல்லாஹ் கேட்கின்றான், அடியானே, நீ என்னை பசித்தவனாக கண்ட வேளையிலே நான் பசித்தவனாக இருந்தேன், எனக்கு நீ உதவி செய்யவில்லையே, தாகித்தவனாக இருந்தேன், எனக்கு நீ உதவி செய்யவில்லையே என்பதாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இந்த அடியானிடத்திலே கூறும் பொழுது அந்த அடியான் சொல்ல போகின்றான், யா அல்லாஹ், நீ எங்கே பசியோடு இருக்க, நீ எங்கே தாகத்தோடு இருக்க? அந்த வேளையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஏழையின் வீட்டிலே, ஏழையின் பசியிலே, ஏழையின் சிரமத்திலே, ஏழையின் கஷ்டத்திலே அதை துடைக்க நீ சென்றிருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே தன் தேவைகள் அது எவ்வாறோ அதே போன்றுதான் பிறருடைய தேவைகளையும் உண்மையான ஒரு மனிதன் பார்க்க வேண்டும். மதீனா வாசிகளின் சிறப்பம்சம் இதுவாகத்தான் இருந்தது. தன்னிடம் இருந்த எத்தனை விதமான முடியுமான தன்னிடமிருந்த அத்துணை விதமான பொருள் உதவிகளையும் அடுத்தவர்களுக்கு செய்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், ஆசையோடு ஆர்வத்தோடு தன்னுடைய தேவையை மறைத்து கொண்டு பிறருடைய கண்ணீரை துடைக்கின்றார்கள். வல்லதீன யுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம், அவர்கள் வல்லதீன யுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருக்க மற்றவர்களின் தேவைக்காக வேண்டி அதை அடக்கிக் கொண்டு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கிறதானே, அது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, மிக பெரும் கூலி தரக்கூடியது. நாளை மறுமையின் அதை சக்கராத்துடைய வேளையில் கூட அவனது சிரமங்களை அதை போக்கி வைக்கும் நன்மையை அடைந்தவனாக ஒரு சந்தோஷமான மரணத்தை அவன் சந்திக்க போகின்றான். தன்னிடம் இருப்பவைகளின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி தன் சிரமத்தை மறைத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்த மனிதன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உணவளிப்பதை பற்றி பிரதானமான பல தலைப்புகளிலே பேசுகின்றான். அவனுடைய பண்பை பற்றி கூறும் பொழுதும் கூட இந்த தன்மையை பற்றி கூறுகின்றான். உண்மையிலே அடுத்த ஒரு சகோதரனின் கஷ்டம், அடுத்த ஒரு சகோதரனின் பசி தனக்கு அது தென்படும் பொழுதே, அந்த சிரமம் அது துடைக்கப்படும் பொழுதே, அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களுடைய சிரமங்களை, எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய பிரச்சனைகளை போக்க போதுமானவன். மேன்மையானவர்களே, அதற்கு மாற்றமாக தன்னுடைய சொத்து செல்வங்களை யார் அதை சேமித்து ஜக்காத் கொடுக்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பவர்களின் நிலை நாளை மறுமையிலே எவ்வாறு இருக்க போகிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வே கூறுகின்றான், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்தின் பக்கம் உங்களை அழைத்து வந்தது எது என்று கேட்க அவர்கள் சொல்லுவார்கள், நாம் தொழவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், அது மாத்திரமல்ல மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. சதகா என்ற தலைப்பை எடுத்தால் அடுத்தவர்களின் பசியார வைப்பது, அதை இஸ்லாம் பிரதானமாக காட்டுகிறது. அது எல்லா இபாதத்துகளுடனும் சேர்ந்திருக்கிறது. ஹஜ்ஜை எடுத்தால் உதுஹியா, ஜக்காத்தை அதாவது ஜக்காத் சொத்து செல்வங்களிலே, நோன்பை எடுத்தால் ஜக்காத்துல் ஃபித்ர், இந்த அனைத்தும் சதகாவாக இஸ்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய நன்கொடையாக காட்டித் தருகிறது. அடுத்தவர்களின் உள்ளம் குளிரச் செய்வது, அவர்களின் கவலைகளை துடைப்பது, அவர்களின் சிரமங்களுக்கு நாம் பதில் கூறுவது, நாளை மறுமையிலே அல்லாஹ் எம்மை சிரமம் இல்லாமல் ஆக்கி வைப்பதற்கும் சுவனத்தின் சுவண்டிகளை அனுபவிக்க செய்வதற்கும் பிரதானமான காரணமாக அது ஆகிவிடப் போகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை சுற்றி வாழக்கூடிய ஏழைகள் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள். அவர்களின் கண்ணீரை துடைப்பது நாளை மறுமையில் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பதற்கு மிக பெரும் வழியாக அமையப் போகிறது. நாளை மறுமையின் அச்சத்தை கொண்ட அந்த சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஈத்தங்கனியின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம், நாளை மறுமையிலே நரகத்தின் 7 வாசல்கள் இருக்கின்றது என்ற செய்தியை அங்கே ஒரு சஹாபி மூதாட்டி பெண்மணி கேட்கும் வேளையிலே, யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து எவ்வாறு தப்பிக்கொள்ளலாம் என்ற ஏக்கத்தில் மயங்கி விழுந்து விட்டார்கள். விழித்தெழுந்ததன் பின்னால் 7 அடிமைகள் இருக்கின்றார்கள், அத்துணை பேரையும் நான் உரிமை விட்டு விடுகின்றேன் என்று கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனை அஞ்சி அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் நாடி அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக வேண்டி கொடுத்த அந்த பெண்மணியை சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அழைத்து செல்லுகிறான். நரகத்தின் 7 வாசல்களுக்கும் அந்த பெண்ணை அழைப்பதையோ நுழைப்பதையோ தடை செய்து ஹராமாக்கி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கொடுப்போம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி. லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, கொடுப்பதின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் பெருமைக்காக
புகழுக்காக, ஏழைகளை இழிவுபடுத்துவதற்காக, எம்மிடம் கேட்டு வர வேண்டும் என்ற மோசமான எண்ணங்களோடு கொடுக்கக்கூடாது. வந்தவர்களை விரட்டவும் கூடாது. அப்படி நாம் விரட்டுவோமேயானால் அந்த சதகாக்கள் பலனற்று போய்விடும். அவர்களுடைய மனதை நோவிப்போமையானால் அந்த சதகாக்கள் பலனற்று போய்விடும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் கொடுக்கும் தானங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ, நோவினை தரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகவோ நீங்கள் ஒருபோதும் வீணாக்கிவிட வேண்டாம் என்று கூறுகின்றான். எனவே அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்போம். நாளை மறுமையில் அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. மரண வேலையை அது சந்தோஷமாக ஆக்குகிறது. நாளை மறுமையில் சுருக்கத்தின் விருந்தாளியாக எங்களை ஆக்குகிறது. அல்லாஹ் சந்தோஷப்படும் அந்த செயலை அல்லாஹுக்காக வேண்டி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.